திருச்சியில் இந்த மாநாடு என்பது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த வேட்பாளர்களை அண்ணன் சீமான் ஒரே மேடையில் அறிவிக்கப் போகிறார். பாதிக்கு பாதி ஆண்கள் பெண்கள் ஒரே சமம்தான். அரசினுடைய எல்லா துறையும் நஷ்டத்தில் போகும், ஆவிய நஷ்டத்தில் போகும், போக்குவரத்து நஷ்டத்தில் போகும், எல்லாமே நஷ்டத்தில் போகும். லாபம் தரக்கூடிய ஒரே ஒரு துறை டாஸ்மாக் துறை தான். தீபாவளிக்கு இந்த படம் அதிகமான கலெக்ஷனா, அந்த படம் அதிகமான கலெக்ஷன்னா, டேய் அதெல்லாம் கலெக்ஷன் கிடையாது. டாஸ்மாக் சாராயம் தான் கலெக்ஷனு. 738 கோடி கிட்ட விற்றுதான் பார்த்துட்டு தீபாவளி சீசனில். மாற்று வருமானத்தை சொல்லக்கூடிய அண்ணன் சீமானுடைய அரசியலை இவங்க கட்டல் பண்ணுறானுங்க. ஆர்எஸ்எஸ்ன்றானுங்க, பிஜேபின்றானுங்க. விஜய் விமர்சனம் என்ன பண்ணுறானுங்க, திமுக காசு வாங்கிட்டான்னு சொல்கிறாங்க. அப்போது ஒன்று அண்ணன் சீமான் திமுக கிட்ட காசு வாங்கணும், இல்லை பிஜேபி கிட்ட காசு வாங்கணும். எப்படி ஒரு நம்ம 2 பேர்கிட்ட காசு வாங்க முடியும்? அப்போது எல்லாரும் எதிர்க்கிறார்கள் அண்ணன் சீமானை. ஏன்னா இந்த நபர் இன்றைக்கு தூய அரசியலை முன்வைக்கிறார், தமிழர்களுக்கான அரசியலை முன்வைக்கிறார், தமிழ்நாட்டிற்கான அரசியலை முன்வைக்கிறார். இவர் தான் தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கு தேவையான ஒரு அரசியல்வாதி. அண்ணன் சீமானிடம் வளர்ந்தவர்கள், அண்ணன் சீமானால் அடையாளம் கட்டப்பட்டவங்க இன்னைக்கு துரோகிகளாக மாறி நிற்கிறானுங்க. இந்த இசக்கி கார்வண்ணன் துரோகி, நம்பர் 1 துரோகி. சவுக்கு சங்கரன் யோகியமா? அவருக்கு ஒரு ஆபத்துனா அண்ணன் சீமானை போய் பார்க்குறது என்ன, வீடியோ கூட பார்த்தேன் நான். அண்ணன் அப்படி சொல்லிட்டு அண்ணன் வாங்கணும் அப்படி எப்படி சீன் போட்டு இது பண்ணார். அண்ணன் சீமான் என்னன்னா யாருன்னா பாதிக்கப்பட்டால் உடனே குரல் கொடுத்துட்றாரு. இவர் அநியாயத்துக்கு நலனாகிறாருன்ற மாதிரி எவன் பாதிக்கப்பட்டாலும் அவன் நமக்கு எதிராக பேசினா கூட டே அவன் பாதிக்கப்பட்டதுக்கு குரல் கொடுக்குறாரு. ஆனால் இவர்களெல்லாம் நன்றி இல்லாதவர். உண்மையாகவே 2026 அது அரசியல் மாற்றத்துக்கான மாநாடாக இருக்கும். டெஃபினட்டாக திமுக ஆட்சிக்கு வராது, அது வரக்கூடாதுன்னு நானே விரும்புகிறேன். ஏன்னா தமிழ்நாடு தாங்க, இதுக்கப்புறம் தமிழ்நாடு தாங்காது. ஒருவேளை திருப்பி வந்துருச்சு அப்படின்னா இந்த தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் அனுபவிப்பாங்க. பாஜக வந்துடும், அரசு வந்துடும், மோடி வந்துடும், இந்த பம்பாத்தெல்லாம் இனிமேல் வேலை செய்யாது. ஆல்ரெடி பாஜக வந்தாச்சு, 4 சட்டமன்றங்கள் இருக்கிறாங்க, இதே தாமரை சின்னத்தை மலர் வச்சிருக்காங்க. அப்போ திருப்பியும் நீங்கள் இந்த மோடி வித்தை காமிச்சா வேலைக்காகாது. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வணக்கம். வணக்கம் மதி. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் வருகின்ற பிப்ரவரி 7ஆம் தேதி மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு நடத்துறதா இருக்குது. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? திருச்சியில் இந்த மாநாடு, ஏன்னா மற்ற மாநாடுகள் எல்லாமே இயற்கை வளங்கள், மற்ற உயிரினங்கள், அதற்கான ஒரு மாநாடு. ஆனால் இந்த மாநாடு என்பது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த வேட்பாளர்களை அண்ணன் சீமான் ஒரே மேடையில் அறிவிக்கப் போகிறார். 230 வேட்பாளர்களில் பாதிக்கு பாதி ஆண்கள் பெண்கள் ஒரே சமம்தான். இங்க ஆணுக்கு பெண் சமம் கிடையாது, ஆணும் பெண்ணும் சமம். அதை அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ந்து அதை கடைபிடிக்கிறார். அதே போல பொது தொகுதியில் ஆதி தமிழர்களை அண்ணன் சீமான் தொடர்ந்து நிறுத்துகிறார். இம்முறையும் அதே போல் நிறுத்துகிறார். அதே போல யாரெல்லாம் இங்கே எந்த சமுதாயம் எல்லாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்களோ, அதாவது இவங்கெல்லாம் எண்ணிக்கையில் ரொம்ப குறைவான சாதி, இவங்களெல்லாம் நிற்க வச்சா யார் ஓட்டு போடுவாங்க அப்படி ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அதை உடைக்கிறாரு. அப்போ அண்ணன் சீமானுடைய இந்த மாற்றத்தை ஒரு மக்களின் மாநாடு என்பதே பார்த்தீங்கன்னா, மாற்றம் என்பது ஆட்சி மாற்றம் கிடையாது, அடிப்படை அரசியல் மாற்றம். ஒரு தூய்மையான அரசியலை அண்ணன் சீமான் கட்டமைக்கிறார். ஏன் நம்ம தூய்மையான அரசியல் சொல்றோம் அப்படின்னா, அரசியல் என்பது வெறும் மனித உயிர்களுக்கு மட்டுமான்னு கேட்டா கிடையாது. அது எல்லா உயிர்களுக்குமானது, பல்லுயிர்களுக்கானது. ஏன்னா நம்மளுடைய பாட்டன் வள்ளுவன் என்ன சொல்லியிருக்காரு, பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும். அது வெறும் மனுஷன் மட்டும் கிடையாது, எல்லா உயிர்களும். அதனாலதான் நான் சீமானுடைய அந்த ஆடு மாடுகளின் மாநாடு முதற்கொண்டு இனிமேல் நடத்த போகின்ற இந்த கடலம்மா மாநாடு, தண்ணீர் மாநாடு, இது எல்லாமே இயற்கை வளங்கள், பல்லுயிர்கள், மனித உயிர்கள் எல்லாமே சேர்ந்துதான். அப்போ இந்த தூய அரசியல் என்பதை எப்படி கட்டமைக்கிறார்னா, எல்லா உயிர்களுக்கும் கட்டமைக்கிறார். விஜய் கூட வந்தாரு, என்ன வந்தாரு, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும். அதே அண்ணன் சீமானுடையது. ஓகே, அது எல்லா தமிழர்களும் எடுத்துக்கலாம், இவங்களுக்கு தான் சொல்ல வரல. ஆனா விஜய்ல பாத்தீங்கன்னா கவினுடைய உயிரும் வரல. எந்த கவின்? ஆணவ கொலை செய்யப்பட்டு இறந்த கவின், ஆணவ படுகொலை செய்யப்பட்டு, அந்த உயிரும் விஜயுடைய உயிர்ல வரல. அந்த பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும், இந்த இறந்து போன 41 உயிருக்கும் விஜய் போன்றவர்கள் போயிட்டு அஞ்சலி செலுத்த முடியல, நேர்ல சந்திக்க முடியல,
நான் திருப்பியும் நான் பண்ணையார் தான், திருப்பியும் நான் பணியூர் தான் வருவேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப இவங்கெல்லாம் எப்படி பிறப்போக்கும் எல்லா உயிருக்குன்றதை பேச முடியும்? அப்ப இந்த தூய அரசியலை அண்ணன் சீமான் கட்டமைக்க விரும்புறாரு. ஏன்னா இப்போ அரசியல் மாற்றம் அப்படின்னா வெறும் ஆட்சி மாற்றம் நடந்துட்டு போயிடும். ஆட்சி மாற்றம், அரசியல் மாற்றம். அந்த அடிப்படை அரசியல் மாற்றம் எதுன்னா, இவங்க இத்தனை ஆண்டு காலமாக கட்டமைத்திருக்கக்கூடிய, நான் வந்து ஊழல் செய்து தான் ஆட்சி நடத்துவேன், நான் வந்து தன் சொந்த நாட்டு குடிமக்களுக்கு சாராயத்தை ஊத்தி மதுக்கடையை நடத்தி அதுல இருந்து வருமானத்தை வச்சு தான் அரசு நடத்தும்னு சொல்லிட்டு ஒரு கட்டமைப்பு இருக்கு இல்லையா? அது ஒரு சிஸ்டம். ரஜினிகாந்த் சொன்னாரு சிஸ்டம் சரியில்லைன்னு. அந்த சிஸ்டம் இருக்கு இல்லையா? அந்த சிஸ்டத்தையே, அந்த அடிப்படையே சீமான் மாற்ற வேணும்னு நினைக்கிறாரு. ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி, லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சி, சாராயத்தை விற்காத ஒரு ஆட்சி, குடும்ப ஆதிக்கம் இல்லாத ஒரு ஆட்சி, தமிழ்நாட்டுல எல்லா சொத்தையும் நான் தான் வளைச்சு போட்டு நான் வச்சுட்டு இருப்பேன்னு சொல்லாத ஒரு ஆட்சி, இப்படி எல்லாவற்றுக்குமான ஒரு மாற்று அரசியல். அது மட்டும் கிடையாது, எல்லா உயிர்களுக்குமான அரசியல் தான். இப்போ சீமான் வந்து படிக்காம வந்து ஆட்டு மாடு மேய்க்க சொல்றாரு, அவர் வந்து படிக்க வேணாம்னு சொல்றாரு. பாத்தீங்களா, சீமான் ஒரு RSS புத்தி, சீமான் வந்து ஒரு இந்துத்துவவாதின்னு சொல்றானுங்கல்ல. எங்க அண்ணன் சீமான் நீ படிக்காத, நீ போய் மாடு மேய்னு எங்க சொல்லியிருக்காரு? இவனுங்க குறை சொல்லணுன்றதுக்காக விமர்சனம் பண்றானுங்க. அவரு ஆடு மாடுகளை பற்றி பேசுறாருன்னா ஒரு வாழ்வாதாரம், சந்தை பொருளாதாரம், உலக அளவில் இருக்கக்கூடிய அதனுடைய மதிப்பு, இதையெல்லாம் வந்து முன்னாடி வச்சு பேசுறாரு. ஏன்னா இன்னைக்கு பால் பொருட்களுடைய அந்த சந்தை பொருளாதாரம் என்பது மிக பெரியது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆவி நட்சத்திரம் போகுது, அரசினுடைய எல்லாத்துலையும் நட்சத்திரம் போகும், ஆவி நட்சத்திரம் போகும், போக்குவரத்து நட்சத்திரம் போகும், எல்லாமே நட்சத்திரம் போகும். லாபம் தரக்கூடிய ஒரே ஒரு துறை டாஸ்மாக் துறை தான். தீபாவளிக்கு இந்த படம் அதிகமான கலெக்ஷனா, அந்த படம் அதிகமான கலெக்ஷன்னா, டேய் அதெல்லாம் கலெக்ஷன் கிடையாது, டாஸ்மாக் சாராயம் தான் கலெக்ஷனு. 738 கோடி கிட்ட வித்துதான் பார்த்துட்டு தீபாவளி சீசன்ல. பைசன் இவ்வளோ கோடி, இந்த டியூடி இவ்வளோ கோடின்றானுங்க. அந்த கோடியெல்லாம் ஓரம் தள்ளுது நம்ம டாஸ்மார்க்கு. அப்போ எந்த அளவுக்கு தமிழ்நாட்டை சார்ந்தவர்களை குடிகாரர்களாக இந்த திராவிட மாடல் அரசு மாற்றி வச்சிருக்கு பாருங்க. நான் மூட மாட்டேன்னா மூட மாட்டேன், டாஸ்மாக் கிடையாது மூட மாட்டேன், திறந்துதான் வைப்பேன்னா அது எவ்வளவு பெரிய இது, அது எவ்வளவு உங்களுக்கு ஆதிக்கம். அது உங்க கூட்டுறவு கட்சியில திரும்ப உங்களை கூப்பிட்டே மாடு போட்டாரு, அதை மூடுங்க, சாராய கதை நத்தாதீங்கன்னு சொல்லிட்டு. நோ 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 கிடையாது. தமிழ்நாட்டில் நூலகங்களை விட சாராய கடைகள், டாஸ்மார்கள் தான் அதிகம். நம்ம அப்புறம் எப்படி பெருமை பேசிப்போம், நம்ம தமிழ்நாடு வந்து உயர்ந்துருச்சு, தமிழ்நாடு முன்னேறிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த வெட்டி பெருமை ஒன்றும் குறைச்சல் கிடையாது. அக்கா கனிமொழி அவர்களே என்ன சொல்றாங்க, இந்தியாவிலேயே அதிகமான விதவைகள் உள்ள மாநிலம் வந்து இளம் விதவை உள்ள மாநிலம் தமிழ்நாடு, டாஸ்மாக் கடையை மூடுருவோம். எங்க காணும் அக்காவை காணும். அக்கா தீபாவளிக்கு 700 கோடிக்கு மேலே வித்துக்குதாமக்கா டாஸ்மார்க்ல சாராயம், எங்கக்கா? அப்போ வந்து இங்க தமிழ்நாட்டினுடைய பெண்கள் தாலியெல்லாம் அறுபட்டு கொண்டிருக்கிறது, இதெல்லாம் உங்க கண்களுக்கு தெரியலையா? இங்க என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, இவங்க குடிக்கக்கூடிய சாராயம் இருக்கு இல்லையா, இந்த சாராயம் வந்து ரொம்ப ஹை குவாலிட்டியான சாராயம் எல்லாம் கிடையாது. பணக்காரன் அவன் உடம்புக்கு எதுவும் ஆகாத மாதிரி எனக்கு தானே சாராயம் பாதிப்பு தான் இருந்தாலும் அவன் விலை உயர்ந்த வாங்கி குடிச்சிடறான். இவன் என்ன பண்ணுவான்? விலை மலிவானது தான் குடிப்பான். அப்ப என்ன ஆகும்? குடிக்கிறதே ஒரு மோசமான செயல். அந்த குடிக்கிற சாராயத்தை அரசாங்கம் விற்பனா அது எவ்வளவு ஒரு கேடு கட்ட செயல் பாரு. இன்னைக்கு கேரளால கல்லுக்கு தடை கிடையாது. நான் வந்து கல்லு குடிக்கிறது நியாயப்படுத்தக்கூடிய ஆள் கிடையாது, எல்லாமே சாராயம் தான் என்னுடைய கண்ணுக்கு. சீமான் என்ன சொல்றாருன்னா, இவனெல்லாம் குடிகாரனா என்னன்னு சொல்ற, நீ இவனெல்லாம் குடிய விட்டு இருக்கும் சொல்ற, சரி உழைக்கிறவனுக்கு ஏதோ ஒரு போதை தேவைப்படுது, நீ இதை விட்டு அந்த கல்லு கடை திறந்து விட்டுனா அது ஏதோ கொஞ்சம் போதான் சொல்றாங்க. நமக்கு அதை பத்தி நமக்கு இதை பத்தி நமக்கு சாராயத்தை பத்தியே பெருசா தெரியாது, எது என்ன போதுன்னு சொல்லிட்டேன். ஆனா அதை நான் செய்யும் சொல்லிட்டு ஊக்குவிக்க சொல்லல. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, பனை விவசாயிகளும் உயர்வாங்க, விவசாயிகள் வருவாங்க, இது பண்ண அது பண்ணான்னு சொல்றாங்க. சரி, நீ என்ன பண்ற? கல்லுக்கடை திறந்தா கள்ளச்சாரம் அதிகமாயிடும், நிறைய பேர் செத்துருவான் சொல்ற இல்லையா? நீ விற்கிறது என்ன ஊட்டச்சத்து மருந்தா இல்லை இரும்பல் மருந்தா? அது சத்து நினைக்காது, அதுவும் சாராயம் தானே. குடி என்பது சாராயம் உடல்நலத்திற்கு கேடு தானே, அதை நீ விற்கிறல்ல நீ. அப்ப நீ வந்து கல்லுக்கடையில தரங்க மாட்டேன்னு சொன்னா எப்படி? அது அப்படி வித்த பிறகுமே கள்ளக்குறிச்சியில அவ்வளவு பேர் இறந்தாங்களே. அவன் வந்து அரசு விற்கக்கூடிய சாராயத்தை குடிக்கல, அரசு விற்கக்கூடிய சாராயத்தை குடிச்சிருந்தானா அவன் செத்துருக்க மாட்டான். அவன் பாரு அயோக்கிய பையன், அவனுக்கு என்ன பண்றானுங்க பாரு, அரசு விற்காத சாராயத்தை, கள்ளச்சாராயத்தை, விஷ சாராயத்தை குடிச்சு செத்துட்டானுங்க. அப்ப அவளுக்கு அறிவு, நான் டே அரசாங்கம் சாராயம் விற்குது டாஸ்மார்க்ல, அங்க போய் குடிக்கலாம், நம்ம இதை குச்சா செத்துட்டோம், அறிவு இல்லை அவங்களுக்கு. சரி செத்துட்டானுங்க. அப்புறம் அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, அடா பாவீங்களா, நீங்க எவ்வளவு பெரிய பிசினஸ்லாம் எங்களுக்கு, நீங்க இந்த மாதிரி செத்துட்டீங்களா, நீங்க குர்ரா 10 லட்சம்.
மின்னல் தாக்கி உயிரிழந்தாங்க. ம். அந்த குடும்பத்துக்கு அரசு என்ன கொடுத்துருக்கு? அப்ப அதெல்லாம் உனக்கு உயிரா தெரியலையா? ம். அப்போ கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு குடிகார நாய்ங்க போயிட்டு சாவறானுங்கன்னா ம். அவன் குடும்பத்துக்கு 10 லட்சம். நான் என்ன சொல்றேன், நீ பாவம். நான் வந்து ஒரு பக்கம் அது நமக்கு வேற வழி இல்லாம என்னன்னா, அந்த குடிகாரன் கள்ளச்சாராயம் குடிச்சு சாகுறானுங்கல்ல, ம். அவனுக்குலாம் அந்த குடும்பத்துல அக்கறையே இருந்திருக்காது. ம். ₹1 கூட சேர்த்து வச்சிருக்க மாட்டாங்க. அந்த வீட்டுல பெண் குழந்தைகள் இருக்கும், பசங்க இருப்பாங்க. சரி ஏதோ ஒரு தேவை கொடுத்துட்றாங்க, ரைட் ஓகே விட்டுருங்க. அந்த குடும்பம் வந்து இவனுங்க செத்தது மூலமா ஒரு நல்லது காணட்டுமே, விட்டுருங்க. ஆனா இவனுங்களுடைய சாவை நியாயப்படுத்தக்கூடாது. இது அயோக்கியத்தனமான உதாரணம். இது ம். குடிகாரனுக்கு வந்து காசு தரதெல்லாம். அப்போ ஒரு புற அரசு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு வருமானத்திற்கு. அப்போ மாற்று வருமானத்தை சொல்லக்கூடிய அண்ணன் சீமானுடைய அரசியலை இவனுங்க கெட்டல் பண்றானுங்க. RSSன்றானுங்க, பிஜேபின்றானுங்க. சரி, இவனுங்க ஒரு பக்கம் இப்படி சொன்னா, விஜய் விமர்சனம் என்ன பண்றானுங்க, திமுக காசு வாங்கிட்டான்னு சொல்றாங்க. அப்போ ஒண்ணு அண்ணன் சீமான் திமுக கிட்ட காசு வாங்கணும், இல்ல பிஜேபி கிட்ட காசு வாங்கணும். எப்படி ஒரு நம்ம 2 பேர்கிட்ட காசு வாங்க முடியும்? அப்போ எல்லாரும் எதிர்க்கிறார்கள் அண்ணன் சீமானை. ஏன்னா இந்த நபர் இன்றைக்கு தூய அரசியலை முன்வைக்கிறார், தமிழுக்கான அரசியலை முன்வைக்கிறார், தமிழ்நாட்டிற்கான அரசியலை முன்வைக்கிறார். இவர்தான் தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கு தேவையான ஒரு அரசியல்வாதி. ஏன் அப்படின்னா பல பேர் வந்தாங்க மாற்றத்தை கொடுப்பதற்கு. அண்ணன் திருமா வந்தாரு, ஐயா வைகோ வந்தாரு, ஐயா விஜயகாந்த் வந்தாரு, கமலஹாசன் வந்தாரு, எல்லாரும் வந்தாங்க. எங்க இருக்காங்க இன்னைக்கு? திமுகவுடைய கூடாரத்தில் எல்லோரும் இருக்கிறார்கள். கேட்டா சனாதனத்தை வீழ்த்தணும், பிஜேபி வீழ்த்தணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், வேற வழி இல்லை, ரைட் ஓகே, அவங்களுக்கு ஒரு கொள்கை கோட்பாடு சேர்ந்துடுறாங்க. ஆனா இதுவரைக்கும் சமரசம் இல்லாமல் தனித்தே களமாடி அந்த தமிழ் தேசியத்தை விலகாமல் இன்னைக்கு வந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு கூட பல குரூப்கள் கிளம்பி இருக்கிறானுங்க. அண்ணா சீமான் தமிழ் தேசியத்தை விட்டு விலகி போயிட்டாரு, நாம் தமிழ் கட்சி தமிழ் தேசிய கட்சி கிடையாது, ஒரு புதிய தமிழ் தேசிய கட்சி வரப்போகுது, இது ஒரு குரூப். இன்னொரு குரூப் என்னடான்னா, ஏங்க நாம் தமிழ் கட்சி ஏன் தொடங்கப்பட்டுச்சு? அது திராவிடர்களை எதிர்ப்பதற்காக. திராவிடர்கள்னா யாரு? யாரெல்லாம் தமிழ் மொழி பேசாதவர்களோ, யாரெல்லாம் மாற்று மொழியர்களோ, இன்னும் வெளிப்படையே சொல்ல போனா தெலுங்கு பேசணும்னா திராவிடர்கள் அப்படின்ட்டானுங்க. அவங்கள தானே எதிர்க்கணும் நான் சீமானு. ஆனா ஒரு பச்சை தமிழன் ஐயா எடப்பாடி எப்படி சீமான எதிர்க்கலாம்? அவ்வளவுதான். எடப்பாடி எதிர்க்கிறதுனால இது வந்து திராவிட கட்சி, இவரும் திராவிட கைக்கூலி ஆயிட்டாரு. ஏண்டா அண்ணன் சீமான் பேசுறது வெறும் திராவிட கட்சி ஒழிக்கிறது மட்டுமா? அடிப்படை அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா அதிமுக என்ன ஊழல் இல்லாத கட்சியா? இல்ல அதிமுக அமைச்சர்கள்லாம் ஊழல் செய்யாதவர்களா? இவங்கெல்லாம் புனிதர்களா? அப்படிலாம் கிடையாதுல்ல. அப்போ ஒருவன் தமிழனாக இருந்தாலும், இவர்கள் சொல்வது போல பச்சை தமிழனாக இருந்தாலும், அவர்கள் ஊழல்வாதிகளுக்கு தலைவர் என்று சொன்னால் முதலில் அப்புறப்படுத்த வேண்டியது அவர்களை தான். ஏன்னா அண்ணன் சீமான் மாற்று மொழியினரை எதிர்க்கவில்லை. அண்ணன் சீமான் மாற்று மொழியினர் இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லல. இன்னைக்கு 234 வேட்பாளர்கள்ல பல வேட்பாளர்கள் தமிழ் மொழி சாராதவர்கள். ஏண்டானா அவனும் இந்த மண்ணில் வாழ்வதற்கு உரிமை உண்டு, அவனும் நம்மோடு இருப்பதற்கு உரிமை உண்டு. ஆனால் எங்களை நீ ஆளாதே, எங்களோடு சேர்ந்து நீ ஆட்சி செய். எவ்வளவு ஒரு சிறப்பான விஷயம் பாருங்க. நான் தான் முதல். ஏண்டானா என் வீட்டுக்கு நான் தலைவராக இருக்க முடியும், என் வீட்டுக்கு வந்து வேற தலைவராக இருக்க முடியாது. ஆனா இன்னைக்கு பல பேர் வந்து நாம் தமிழ் கட்சியில மாற்று மொழியினர் வேட்பாளராக இருக்கிறாங்க. ஆனா என்ன கட்டமைக்கிறானுங்க? அண்ணன் சீமான் மாற்று மொழிக்கெல்லாம் விரோதின்னு கட்டமைக்கிறானுங்க. அப்போ எவ்வளவு கட்டமைப்பு அண்ணன் சீமானுக்கு எதிராக முன்வைக்கிறாங்க பாருங்க. அண்ணன் சீமானிடம் வளர்ந்தவர்கள், அண்ணன் சீமானால் அடையாளம் கட்டப்பட்டவங்க இன்னைக்கு துரோகிகளா மாறி நிற்கிறானுங்க. இந்த இசக்கி கார்வண்ணன் துரோகி, நம்பர் 1 துரோகி. அண்ணன் சீமானால் தான் இவர் அடையாளம் கட்டப்பட. இவரெல்லாம் யாருன்னே தெரியாது. இவரெல்லாம் இயக்குனர்னு சொன்னா யாருன்னு தெரியாது. என்ன படம் ஒருத்த குப்பை படம். என்ன குப்பை படம்னா, இந்த லாஸ்டா எடுத்த ஃபாத்திமா பரமசிவன் ஃபாத்திமா ஒரு படம். முழுக்க முழுக்க கிறிஸ்தவர்கள் எல்லாம் மிக மோசமா இருக்கும்னு சொல்லிட்டு கட்டமைச்ச ஒரு அயோக்கியத்தனமான சினிமா. ஆடிப்பட்ட சினிமா எடுத்தார். அந்த விழாக்காரன் சீமான் போனார். ஏண்டானா என் தம்பி கூப்பிடுறான், அவன் படத்துல உடன்பாடு கிடையாதுன்னு சொன்னாரு. ஆனா அந்த நபர் என்ன பண்ணிட்டாரு? சீமானுக்கு எதிராக துரோகம் பண்ணிட்டாரு. சவுக்கு சங்கரன் யோகியமா? அவருக்கு ஒரு ஆபத்துனா அண்ணன் சீமானாவை பாக்குறது என்ன? அந்த வீடியோ இப்ப கூட பார்த்தேன் நானு. அண்ணன் அப்படி சொல்லிட்டு அண்ணன் வாங்கணும் அப்படியே சீன் போட்டு இது பண்ணாரு. அண்ணன் சீமான் என்னன்னா, யாருன்னா பாதிக்கப்பட்டா உடனே குரல் கொடுத்துட்றாரு. இவர் அநியாயத்துக்கு நல்லவனாகிறாருன்ற மாதிரி எவன் பாதிக்கப்பட்டாலும் அவன் நமக்கு எதிராக பேசினா கூட டே அவன் பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு குரல் கொடுக்குறாரு. ஆனா இவர்கள் எல்லாம் நன்றி இல்லாதவர்கள். நான் என்ன சொல்றேன், சவுக்கு சங்கர் வந்து நாம் தமிழ் கட்சிக்காக ஓட்டு கேளுங்க, நீங்க சீமான் ஆதரிங்க அப்படிலாம் சொல்ல. நன்றி இருக்குது, துரோகம் செய்யக்கூடாது. சின்னத்தை காப்பாற்ற முடியல பகவான் சிரிக்குது. சின்னம் என்பது பறிக்கப்பட்டுச்சு, அது உங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு? சீமான் கட்சிலாம் வந்து ஜோக்கர், அவரு ஒண்ணுமே கிடையாது. சரிப்பா, ஜோக்கர்கிட்ட ஏன் ஓடி போனேன்? அண்ணன் பாக்யராஜன் சொல்றாரு, நாம் தமிழ் கட்சியின் செய்தி தொடர்பாளர்,
15-16 முறை ஃபோன் பண்றாரு இந்த நபர், எனக்கு தொடர்ந்து சீமானன் எனக்காக பேச சொல்லுங்க, சீமானன் எனக்காக எழுத சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்றாரு. அப்போ ஜோக்கரா தெரியல உனக்கு? அப்போ எவ்வளவு ஒரு காரியவாதிகள், துரோகிகள் பாருங்க இவங்கெல்லாம். துரோகம் செய்யறாங்கல்ல. தமிழினம் வந்து விழுந்து போவதற்கு காரணமே என்னன்னா அந்த மாதிரி துரோகிகள் தான். எதிரி நேர்மையா சண்டை போடுவான். எதிரி என்னடா, நீ எனக்கு எதிரி, வா சண்டை போடலாம், நீ என்னன்னா பார்த்துடலாம். துரோகி என்ன பண்ணுவான், கூடயே இருப்பான், நம்மகிட்ட எல்லாத்தையும் வாங்கிப்பான், நம்மளால அடையாளப்படுத்தப்படுவான். அப்புறம் என்ன பண்ணுவான், கடைசி நேரத்தில் கழுத்து எடுத்துட்டு போவான். இந்த மாதிரி வந்து துரோகம் செய்யக்கூடிய கும்பல்கள். அப்போ இவையெல்லாம் சரி செய்ய வேண்டியது ஒரு சீமானுடைய கடமையா இருக்குது. இவரு பல துரோகிகளை வளர்த்து விட்டாரு. இன்னைக்கு வேற வேற கட்சியில் போய் உட்காந்துறானுங்கல்ல. நீங்க தமிழக வாழ் உரிமை கட்சியா இருக்கலாம், திமுக இருக்கலாம், அதிமுக, எல்லாத்துலையும் போயிட்டு அண்ணன் சீமான் வந்து மோசமானவர், அண்ணன் சீமான் பணம் வாங்கக்கூடியவர், அண்ணன் சீமான் கூட இருக்கக்கூடிய சில பேரெல்லாம் சரி இவங்கெல்லாம் பணம் வாங்கக்கூடியவங்க. அப்போ இவரெல்லாம் நீ கட்சியில் இருந்தல்ல, அப்போ நீ தான் பணம் வாங்கி கொடுத்துட்டு அண்ணன் சீமானுக்கு தன்னாலே, அப்போ உங்களுக்கான வேலை கொடுக்கலன்னு நீங்க கிளம்பிட்டீங்களா? அப்படித்தானே கேட்க தோணுது நமக்கு. கூட இருக்கிற வரைக்கும் நான் யூஸ் பண்ணிப்பேன், கூட இருக்கிற வரைக்கும் சீமானுடைய முகம் எனக்கு தேவைப்படுது, வெளியே போயிட்டா சீமான் எனக்கு துரோகி ஆயிடுறாருன்னா இதெல்லாம் எவ்வளவு மோசமான ஜென்மங்கள். அந்த ஜென்மங்கள்லாம் இப்போ நான் வந்து அண்ணன் சீமானுடைய கட்சியில நாம் தமிழ் கட்சி உறுப்பினர் கிடையாது. அண்ணன் சீமானுடைய அரசியல் தமிழ்நாட்டுக்கு தேவையானது நான் ஆதரிக்கிறேன். நாம் தமிழ் கட்சியினுடைய அந்த அரசியல் என்பது தமிழ்நாட்டுக்கு தேவை. அதுக்காக அண்ணன் சீமான் அவர் கொண்ட கொள்கையில மாறுபட்டு நின்றாருன்னா நாமளே விமர்சனம் பண்ணுவோம் தான், பண்ணாமலாம் இருக்க மாட்டோம். ஆனா அவர் மாறுபடலையே. தமிழ் தேசத்துல மாறுபட்டாரா? கிடையாது. இல்ல வந்து அவர் சொன்ன அந்த கொள்கை கோட்பாடு மாறுபட்டாரா? கிடையாது. நீ கொள்கையில மாறுபட்டா நீ விமர்சனம் பண்ணு. அங்க காசு எவன்டா நீங்க இந்த காசு வாங்கிட்டான்னு சொல்றானுங்க இல்லையா? முதல்ல நீ வா, நீ நிரூபி, நீ எங்க காசு வாங்கினாரு, பேங்க் அக்கௌண்ட் எவ்வளவு டிரான்ஸ்பர் ஆச்சு நிரூபி. நீ இங்க பணம் வாங்கிட்டாரு, அங்க பணம் வாங்கிட்டாரு, இவன் வாங்கி கொடுத்தான், அவன் வாங்கி கொடுத்தா நிரூபிடா. ஏன் நிரூபிக்க முடியல உன்னால? இன்ன வரைக்கும் அவர் வாங்கின காருக்கு அவர் டிவி கட்டுனுக்கிறாரு, வச்சிட்டு இருக்காருல காரு. இது எவ்வளவு லட்சம் கார் தெரியுமா? டேய், கார்னாலே பல லட்சம் தான் இருக்கும். அவங்களாம் நெடுந்தூரம் பயணம் பண்ணக்கூடியவங்க, அவங்களுக்கு சொகுசான கார் தேவை. இது ஒரு அடிப்படை அறிவு எல்லாம் பேசாதீங்க. ஒரு சொகுசான கார் என்பது அவங்களுக்கு தேவை. அவங்களால இப்படி காலை மடக்கிட்டு ஒரு சின்ன கார்ல வந்து முதுகு வலிக்கிற மாதிரிலாம் போக முடியாது. நெடுந்தூரம் பயணம் பண்றாங்க. உங்களை மாதிரி யூடியூப் சேனல் போய் பேட்டி கொடுக்கல, 4 ரூம்ல உட்காந்து பேசல, நெடுந்தூரம் பயணம் பண்றாரு அவரு. அப்படிப்பட்ட நபர்களுக்கு கார் இருப்பதை கூட இவங்க விமர்சனம் பண்றாங்கன்னா இவனெல்லாம் யார் இவனுங்க? அப்போ சீமான் நம்ம என்ன சொல்ல விரும்புறோம்னா, இந்த துரோகிகளை வளர்த்து விடாதீங்க. நாளைக்கு அவனுக்கு தான் உங்களை வந்து முதுகுல குத்துவானுங்க. நேருக்கு நேர் குத்துனா சண்டை போடுவாரு அவரு, வாடா பாத்துக்கலான்னு சொல்லிட்டு. இவனுக்கு என்ன பண்ண, முதுகுல குத்திடுறானுங்க. முன்னாடி வரைக்கும் தம்பிகளா இருக்கானுங்க, தமிழ் தேசியவாதிகளா தேவை இருக்காங்க. ஏற்படும் பொழுது வந்து சேர்றது, தேவை முடிந்த பிறகு ஆமா, பிழைப்புவாதிகள். இவர்கள் எல்லாம் அரசியல்வாதிகள் கிடையாது, பிழைப்புவாதிகள். பிழைப்புவாதிகள் இன்னைக்கு வந்து வேற என்ன பணம் கொடுத்து அங்க போய் பிழைப்பாங்க, மற்ற இடத்துல பணம் கொடுத்து அங்க போய் பிழைப்பாங்க. நான் என்ன சொல்றேன், நீ ஒரு கட்சி ஒன்று காசு கொடுக்குதா, நீ ஆதரிக்கிற, ஆதரிச்சுன்னு போ. ஆனா ஒரு நபர் மேல பழி சுமத்துவது, இல்லாத அரசியலை வந்து பண்றான்னு திணிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா அயோக்கியத்தனமானது. இந்த திருச்சியில் நடைபெற போகின்ற இந்த மாநாடு உண்மையாகவே 2026 அது அரசியல் மாற்றத்துக்கான மாநாடாக இருக்கும். டெஃபினட்டா திமுக ஆட்சிக்கு வராது, அது வரக்கூடாதுன்னு நானே விரும்புறேன். ஏன்னா தமிழ்நாடு தாங்காது, இதுக்கப்புறம் தமிழ்நாடு தாங்காது. ஒருவேளை திருப்பி வந்துருச்சு அப்படின்னா இந்த தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் அனுபவிப்பாங்க. நீட் ஒழிப்பு அனுபவிப்பாங்க, எல்லா திட்டங்கள் ஒழிப்பையும் அனுபவிப்பாங்க, எல்லாமே அனுபவிப்பாங்க. ஒரு மோசமான ஒரு ஆட்சியை வந்து அனுபவிச்சு தான் போவாங்க. ஏண்டானா ஒரு முதலமைச்சர் சொல்றத அமைச்சர்கள் கேட்க மாட்டாங்க, அதிகாரிகள் கேட்க மாட்டாங்கன்னா இது எப்படிப்பட்ட கவர்மெண்ட் இது? நான் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு விமர்சனம் பண்ணவோ குறை சொல்ல விரும்பல நான், சரிங்களா? ஆனா அவர் சொல்றதை இவங்க யாரும் கேட்கறது கிடையாது. ரெண்டாவது அவர் சொல்றதும் கிடையாது. அதாவது ஒரு மேடையிலே பாத்தீங்கன்னா நாளை கண்விழித்து எழுந்தால் நம்மவர்கள் என்ன செய்வார்கள் எனக்கு ஒரே பதட்டமா இருக்கிறாருன்னா, பொன்மாடி ஹான்னு சிரிக்கிறாருன்னா என்ன நபர் இவரு? அப்போ நீங்க ஒரு முதலமைச்சராகவே பார்க்கறது கிடையாதா? இது அதிகாரிகள் கவர்மெண்டா இருந்துட்டு இருக்கு. ஒரு காவல்துறை, அவர் தான் காவல்துறையினுடைய அமைச்சர், பொறுப்பு அமைச்சர் யாருன்னா முதலமைச்சர். அஜித்தை வந்து அடிச்சு கொண்டது போலீஸ்காரனுங்க. அப்போ அந்த காவல்துறைக்கு வந்து தலைவராக இருக்கக்கூடியவர் முதலமைச்சர். முதலமைச்சர் மேல பயம் இருந்தா இவங்க பண்ணுவாங்களா? இப்படி நான் முதலமைச்சர் தான் பண்ணாருன்னு சொல்லல, அவருக்கே தெரியல, அப்படிதான் இருக்கு. இது அதிகாரிகள் கவர்மெண்டா ஆயிட்டு இருக்கு. போலீஸ் என்பவர்கள் மக்களை பாதுகாக்கக்கூடியவர்கள்.
பயம்புறுத்தக்கூடியவர்கள் கிடையாது. ஆனா இன்னைக்கு அப்படிதான் சூழல் மாறிட்டு இருக்கு. அப்போ இப்படி ஒரு நிர்வாக திறனில்லாத ஒரு ஆட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. பாஜக வந்துரும், RSS வந்துரும், மோடி வந்துரும், இந்த பம்பாத்தெல்லாம் இனிமேல் வேலை செய்யாது. ஆல்ரெடி பாஜக வந்தாச்சு. 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இதே தாமரை சின்னத்தை மலர வச்சிருக்காங்க. அப்ப திருப்பியும் நீங்க இந்த மோடி வித்தை காமிச்சா வேலைக்காகாது. நான் மோடி சொல்லிங்க, இந்த வித்தை சொல்லுவாங்க, மோடி வித்தை காட்டாத, மோடி மஸ்தான்னு சொல்லுவாங்க. அந்த வித்தை வேலைக்காகாது. உண்மையாவே பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த திருச்சி மாநாடு அது உண்மையாகவே தமிழ்நாட்டு மக்களுடைய மாற்றத்திற்கான மாநாடாக இருக்கும். பல்வேறு கருத்துக்களை எம்மோடு பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றிகள். நன்றி ஆதி.